தேவனுக்கே துதி, கனம், மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கிரம ஊழியங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தள்ளினார் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போறோம். லார்ட் புஷ், அதற்கு ஆதாரமாக வருகின்ற வசனம் தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவரே உலகத்தை படைத்தவர், அவரே சர்வ சிருஷ்டிக்கும், அவரே ஞானி, அவரே சகலத்தையும் படைத்து உண்டாக்கினவர். அவர் காட் இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், த லார்ட் ஆஃப் லா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர், அவர் பெரிய தெய்வம். அவரை நாம் துதிக்கும் போது, பிரியமானவர்களே, அவரை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி லூக்கா 1:52 பார்க்கிறோம். பார்வோனை தள்ளினார் கர்த்தர். யாத்ராகமம் 15 அதிகாரம் 1:19 முதல் 21 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப வரப்பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதர மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடு நடனத்தோடு அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி பாடினாள். குதிரை வீரன் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி பாடினார். இரண்டாவதாக சவுலை தள்ளின கர்த்தர். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல, ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சுனிய, பாவத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். பாருங்க, சவுலை தள்ளினார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவார். ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவார். நேபுகாத்நேச்சாரை தள்ளின கர்த்தர். தானியேல் 4:24, ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவே, ஆண்டவரின் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவி. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன எப்படி இருப்ப, மிருகங்களுடைய செஞ்ச மாடுகளை போல புள்ளை. கடவுள் தள்ளினா நம்மளால தாங்க முடியாது. யோனாவை தள்ளின கர்த்தர். யோனா பாருங்க, அந்த மீனின் வயிற்றிலிருந்து, யோனா 2:1 முதல் 3 வசனங்களை பார்க்க, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமைய ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்களும் மலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஆண்டவர் பாருங்க, நோவா யோனா தேவ சொல்லுக்கு கீழ்ப்படியல. அவன் பாருங்க, ஆண்டவர் நினைவு போச்சுன்னா தரிசிச்சு போனான். பாருங்க, ஆண்டவர் பெரிய ஆபத்தை கொண்டு வந்தார். பிரியமானவர், யோனாவை தள்ளினார் கர்த்தர். லூசிபரை தள்ளிய கர்த்தர். ஏசாயா 44:14, 12 முதல் 15 வருஷங்களை பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், என்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். லூசிபர், ஆண்டவர் தள்ளினார் பிசாசை, வானத்திலிருந்து கீழே தள்ளினார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் ஆண்டவர் தள்ளி போடுவார், நம்மை தள்ளி விடுவார். ஆகவே ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட தியானித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு தாழ்த்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.